Good morning students. Today we are going to learn the theorem number 11, Merton's theorem. So named theorem statement oda படிச்சுக்கோங்க. Suppose A part sigma n equal to 0 to infinity an converges absolutely, and B part sigma n equal to 0 to infinity an equal to a, and C part sigma n equal to 0 to infinity bn equal to capital B. D part sigma n equal to 0 to infinity a k into b n minus k, n equal to 0, 1, 2, etc. Then summation n equal to 0 to infinity cn equal to ab. That is, the product of two convergent series converges if at least one of the two series converges absolutely. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு 4 பார்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணுறது எது ப்ரூஃப் பண்ணணும்? சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி cn ஈக்குவல் டு ஏபி அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்வர்ஜன்ட் சீரீஸ். அப்போ ஏஎன் அப்படின்னு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க, பிஎன் அப்படின்னு இன்னொரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ சீரீஸ், இந்த டூ சீரீஸில் ஏதாச்சும் ஒரு சீரீஸ் ஆச்சும் எப்படி இருக்கணும்? கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லியாக இருக்கணும். சரியா? ஸோ கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிற டெஃபினேஷன். ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மாடுலஸ் எடுத்தால் அது என்னவாக இருக்கணும்? கன்வர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சீரீஸை கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சீரீஸுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்தோன்னா, அதாவது சம்மேஷன் மோட் ஏஎன், ஏன்னு சொல்கிறது ஒரு சீரீஸ். ஓகே, சம்மேஷன் ஏன்னு சொல்கிறது ஒரு சீரீஸு. அந்த சீரீஸுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா, திஸ் மாடுலஸ் வேல்யூ இஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த சீரீஸை அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்வர்ஜென்ட் சீரீஸ் கன்வர்ஜஸ். எப்போ கன்வர்ஜஸ்? ரெண்டு சீரீஸோட ப்ராடக்டை எப்போ கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் ஏதாச்சும் ஒரு சீரீஸ் ஆச்சும் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லியாக இருக்கணும். சரியா? அப்போ தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம்? கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இந்த இது தெரிஞ்சு வச்சுருக்கணும் மெர்டன்ஸ் தியரத்தில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ப்ரூஃப் ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாமே நம்ம ப்ரூஃபுக்காக எடுத்துக்கிற வேல்யூஸு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சம் வேல்யூஸு. இங்கே புட் ஏஎன் ஈக்குவல் டு this sigma summation k equal to 0 to n into ak. ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்? ஏஎன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பிஎன்னா என்ன? சம்மேஷன் k equal to 0 to n bk. அப்புறம் சிஎன் என்னது? சிக்மா k equal to 0 to n ck. இது என்ன? புட்டுன்னு போட்டுக்கோ. சரியா? bk and cn equal to this value. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, பீட்டா என் அப்படின்ட்டு ஒரு டேர்ம். இது நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ணுவோம், அதனால் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். பீட்டா என் ஈக்குவல் டு பீட்டா என் மைனஸ் பி. அதே மாதிரி அப்போ இதிலேருந்து நமக்கு அப்போ பிஎன், கேபிட்டல் பிஎன் அப்போ எப்படி கிடைக்கும்? தட் இஸ் பிஎன் ஈக்குவல் டு பீட்டா என் ப்ளஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது சிஎன்னோட வேல்யூ எடுத்துக்கிறோம். சிஎன் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி சிகே. 0 டு இன்ஃபினிட்டி கிடையாது, தட் இஸ் 0 டு என். கட் பண்ணிக்கோ, இங்கே என் தான் கொடுத்துருக்குறோம். சிக்மா கே ஈக்குவல் டு 0 டு என் சிகே. ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. C0 ப்ளஸ் C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் சிஎன். நெக்ஸ்ட் Z0க்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. C0னா தட் இஸ் A0 இன்ட்டு B0. உன்னோட ஸ்டேட்மெண்ட்டில் சிஎன்னுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாரு. சிஎன் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 டு என் ஏகே இன்ட்டு பிஎன் மைனஸ் கே. அந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணு. ஸோ உனக்கு இவ்வளோ வேல்யூஸும் கிடைக்கும்.
கேக்கு வந்து 0 கொடுக்கணும், 1 கொடுக்கணும், 2 கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து A0 இதில் எல்லாம் காமனாக இருக்கோ வெளியே எடுத்துக்கோ, A1 வந்து காமனாக இருக்கிறப்போ எடுத்துக்கோ, எக்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்ம் nth டேர்ம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா A0 இன்டு இந்த டேர்மை வந்து என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்குறோம். bnன்னா என்னென்னு எடுத்துருக்குறோம், bn-1ன்னா என்ன, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. சரியா? ஸோ அப்போ உனக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும். ஏன்னா இந்த 2 டேர்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உனக்கு A0 எந்த டேர்ம்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும், B0 அந்த மாதிரி எடுத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ, சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. சரியா? சிம்பிளிஃபை பண்ணுறப்போ உனக்கு இந்த Cnக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா தட் இஸ் Cn ஈக்குவல் டு an இன்ட்டு b. இந்த டேர்மை அப்படியே எழுதுகிறேன். அதுக்கடுத்து இவ்வளோ டேர்ம்ஸையும் நம்ம என்னென்னு எழுதுகிறோம் அப்படின்னா அதாவது காமா n அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ காமா என்னன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காமா என்னன்னா என்னன்னு இங்கே எடுத்து எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எல்லா டேர்ம்ஸுக்கும் லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணிட்டோன்னா உனக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும். அப்புறம் லிமிட்டு an இன்ட்டு பின்னா தட் இஸ் உனக்கு ab. ஓகே, அதே மாதிரி இந்த டேர்மை நம்ம கொடுத்தாச்சு. இது வந்து அப்படியே எழுதியிருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Cnோட வேல்யூ, இதோட வேல்யூ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ab. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? பட் எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த ஒரு டேர்மு லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி காமா என்னன்னு இன்னொரு டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இந்த வேல்யூஸோட காமா என்னுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணணும். டு ப்ரூவ் தட் Cn வந்து என்னென்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், கன்வர்ஜன்ஸ் டு ab அப்படின்ட்டு தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட் அப்போ காமா என்னோட வேல்யூ என்னவென்னா கன்வர்ஜன்ஸ் டு 0 அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து டைரெக்டாக நமக்கு Cnோட வேல்யூ கன்வர்ஜன்ஸ் டு ஏபின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், காமா என்னோட வேல்யூ அதாவது லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி திஸ் காமா என்னோட வேல்யூ வந்து இதோட வேல்யூ வந்து 0ன்னு நம்ம சொன்னால் போதும். சரியா? ஸோ அதுதான் காமா என் கன்வர்ஜன்ஸ் டு 0. ஸோ அப்போ நமக்கு ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ கிவன் சிக்மா an இஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். இது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதியிருக்கோம். ஸோ அப்போது சிக்மா an வந்து சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் அப்சல்யூட்லின்னா எப்போ கன்வர்ஜென்ஸ் அப்சல்யூட்லின்னு சொல்லுவோன்னா அந்த சீரீஸுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்தோன்னா அது வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், இது வந்து அந்த சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போது என்ன பண்ணிடலாம், சிக்மா மாட் an வந்து கன்வர்ஜென்ட். இனி என்ன பண்ணுறோன்னா புட் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த சம்மேஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம், அதை வந்து ஆல்ஃபா. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா that is இது ப்ரீவியஸாக கொடுத்த வேல்யூ. ஸோ பீட்டா என் கன்வர்ஜன்ஸ் டு பி அண்ட் பீட்டா என் ஈக்குவல் டு பீட்டா என் மைனஸ் பி. இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம். பீட்டா என் வந்து கன்வர்ஜன்ஸ் டு 0. ஸோ கிவன் எப்சிலான் கிரேட்டர் தேன் 0. இது எதோட கன்வர்ஜன்ஸுக்குள்ள டெஃபினிஷன் எழுதியிருக்கிறோம். சரியா? இது பீட்டாக்குள்ள கன்வர்ஜன்ஸுக்கு உள்ள டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் அப்போது காமா என் இதே மாதிரி என்ன பண்ணுறோம், மாடுலஸாக காமா என் எடுத்துக்கிறோம். அதை வந்து இதில் இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மாடுலஸ் வேல்யூ, இங்கே மாடுலஸ் இருக்கிறதுனால ஆல்ரெடி உனக்கு காமா என்னென்ன எடுத்துருக்கிற a0 இன்ட்டு பீட்டா என் ப்ளஸ் a1 இன்ட்டு பீட்டா என் மைனஸ் 1ன்னு ப்ரீவியஸாக நம்ம எடுத்துருக்குறோம். சரி, அந்த வேல்யூ இங்கே கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து this value is less than or equal to this one. ஓகே, ஸோ இது அவ்வளோத்தையும் நீ சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வா. எல்லாமே ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். கொண்டு வரப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதே மாதிரி சுப்ரீமம் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் மாட் காமா என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் இன்டு ஆல்ஃபா. இந்த மாதிரி டேர்மில் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்ம 1லேருந்து யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். இந்த ஆல்ஃபா வேல்யூ ஆல்ஃபாக்கு ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்குறோம்ல, அந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி கொண்டு வர. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், சின்ஸு n வந்து
கன்வர்ஜன்ஸ் டு 0. இது ஏஎன் ஏ நாட்டு கிடையாது, ஏஎன் கன்வர்ஜன்ஸ் டு 0 as n tends to infinity. Since epsilon value is greater than 0 is arbitrary. நம்ம அப்போ என்ன சொல்லலாம், லிமிட் n tends to infinity காமா என்னோட, அதாவது மாடுலஸ் ஆஃப் காமா என்னோட வேல்யூ என்ன சொல்லிடலாம், 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதுக்கு லிமிட் வேல்யூ எடுத்தோம்னா காமா எனக்கு இப்போ என்ன வரும், 0. இந்த எப்சிலான் வேல்யூ வந்து 0 கொடுத்துட்டோன்னா 0 இன்ட்டு தட் டேம் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், அப்போ எப்சிலான் வேல்யூ இஸ் ஆர்பிட்டரி அப்படின்னா இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு ப்ரீவியஸாக நமக்கு லிமிட் n tends to infinity cn ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் மோட்லஸ் ஆஃப் காமா என், அதாவது லிமிட் n tends to காமா என்னன்னு இந்த இடத்துல இருந்துச்சு. சரியா? ஸோ அந்த இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், லிமிட் n tends to infinity cnோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. இதுதான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு தியரம், பட் இம்பார்ட்டன்ட் தியரம், படிச்சுக்கோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏபிள்ஸ் தியரம். ஏபிள்ஸ் தியரம் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டு உனக்கு தெரிஞ்சால் போதும். ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணு, மெர்டன்ஸ் தியரத்தை அதே இது அப்படி எழுதிட்டா போதும். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் பாரு. If the series sigma an, sigma bn, sigma cn converges to a, b, c and cn equal to this value, then நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது சி ஈக்குவல் டு ஏபி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீ என்ன செய்யணும், மெர்டன்ஸ் தியரத்தை ப்ரூஃப் அப்படியே எழுதிக்கோ. சரியா? சின்ஸ் சிக்மா சிஎன் கன்வர்ஜன்ஸ் டு சின்னா அண்ட் சிக்மா சிஎன் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், ஏபி. அப்போ நமக்கு ப்ரீவியஸாக வந்து லிமிட் n tends to infinity சிஎன்னோட வேல்யூ நம்ம என்னென்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் மெர்டன்ஸ் தியரத்தில், ஏபின்ட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், அப்போது வி கெட் சி ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் நமக்கு இந்த தியரத்தில் நமக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஜஸ்ட்டு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான். சிக்மா சிஎன் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னா ஸோ சி ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், இதுக்கு சி வேல்யூ ஈக்குவல் டு ஏபி, சி ஈக்குவல் டு ஏபி. இதுதான் நம்மளோட ஏபிள்ஸ் தியரம். அப்போ ஏபிள்ஸ் தியரம் மெர்டன்ஸ் தியரம் படிச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு தியரத்தையும் எழுதிடலாம். ஏபிள்ஸ் தியரத்தையும் எழுதிடலாம், மெர்டன்ஸ் தியரத்தையும் எழுதிடலாம். ஓகே. ஸோ இதோட நமக்கு 3rd யூனிட் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸில் 4th யூனிட் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.